வணக்கம். செல்வகுமாரின் காவிரி உள்ளிட்ட அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கர்நாடகாவின் காவிரி அணைகள், தமிழ்நாட்டின் காவிரி அணையாம் மேட்டூர், பவானிசாகர், திருமூர்த்தி, அமராவதி, அதே போல காவிரி அணைகளுக்கு நீர் தரக்கூடிய நீலகிரி மாவட்ட அணைகள் பகுதி, நொய்யல், மேலும் தேனி மாவட்டத்தின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சின்ன கல்லாறு, பரம்பிக்குளம், ஆழியாறு உள்ளிட்ட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், திருமூர்த்தி அணை நீர்பிடிப்பு பகுதிகள், அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, திருப்பரப்பு, சிற்றாறு போன்ற அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு அணைகள், தென்காசி மாவட்ட அணைகள், மேலும் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு ஏரி குளங்கள், மதுரை மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை. அதாவது ஏற்கனவே நாம கோடை மழை பெய்யும், குடிநீருக்கு தேவையான மழை பொழிவை தான் கொடுக்கும், கோடை குளிர்விக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம், கோடை குளிரும், கோடையில் கனமழை இருக்கிறது. ஆனால் அந்த கனமழை பொழிவு மேட்டூருக்கு குடிநீர் தேவைக்கு வழங்கக்கூடிய அந்த 1500 கனடி, இப்பெல்லாம் 56 கனடி தான் வந்துட்டு இருந்துச்சு. குடிநீர் தேவைக்கு ஒரு 1500 கனடி குடிநீர் தேவைக்கு இருக்கிறது. அந்த 1500 கனடியை மழையாக தமிழ்நாட்டின் மேட்டூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நீர்பிடிப்பு பகுதிகளில், கர்நாடக அணைக்கும் தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில, நீலகிரி மாவட்டத்தின் அணைகளுக்கும் ஏதோ கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில, பல்வேறு அணைகளுக்கு கொஞ்சம் நீர்வரத்தை இந்த கோடை மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தை கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தெரிகிறது. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, வானிலை அப்டேட்ஸாக மாறுதலை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க வேண்டும். வானிலை அப்டேட்ஸ்ல இப்ப என்ன சிறப்பு மாறுதல்னா, இப்ப வரக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வலுவா வரப்போகுது, வலுவா நீடித்து நிற்க போகுது. அடுத்ததாக உருவாகக்கூடிய ரிமால் புயல் அந்தமான் பகுதியில் இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட மேலடுக்கில் ஒரு இணைப்பை பெற்று அனல் காற்று இல்லாமல் குளிர்காற்றை கொடுக்க போகிறது, மழை பொழிவை கொடுக்க போகிறது. இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில், கேரளாவில், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. சார் இதில் என்ன சார் மேட்டூர் அணை நிரம்பிடுமா? நிரம்பாது, கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும். இப்போ எவ்வளவு தண்ணி இருக்கு? 18 டிஎம்சிட்ட போயிடுச்சு. 18 டிஎம்சி என்பது 18 நாளைக்கு 11,500 கனடி திறந்து விட்டால் அணை காலியாயிடும். ஒரு நாளைக்கு மேட்டூர்லேருந்து திறக்கப்படக்கூடிய குடிநீர் 1000 கனடினா 1100னா 10 நாளுக்கு 1 டிஎம்சி குறையும், ஒரு மாசத்துக்கு 3 டிஎம்சி குறையும். ஆக இன்றைக்கு தேதி மே மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஆகிவிட்டது. இன்றைக்கு ஜூன் 12க்குள்ள சரியா 30 நாள், இன்னும் 3 டிஎம்சி குடிநீருக்காக திறக்கப்படும். ஆக எவ்வளவு குறையும்? 15 டிஎம்சியா குறைஞ்சிரும். 15 டிஎம்சியா குறைஞ்சிரும். மழை இல்லைனாலும் 15 டிஎம்சியா போயிடும். இது எல்லா அணைகளுக்கும் இதே உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா அணைகளுக்கும் இதே தான் உதாரணம். ஆக மேட்டூர் 15 டிஎம்சியா குறையும். அப்போ குடிநீர் தேவைக்கும் மேலும் திறக்கப்படணும். அப்புறம் மழை பொழிவு இருப்பதை கணத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த 15 டிஎம்சியா குறையிறது மழை பொழிவு இருக்கிறதுனால 15 இல்லாம 18 இருக்கும், திறப்புக்கேற்ற வரத்து இருந்து 18 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப இருக்கிறதுல மழை பொழிவு கர்நாடகாவிலையும் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும். கர்நாடக அணைகளுக்கும் நீர்வரத்து கொடுக்கும், மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மைசூருக்கும் மேட்டூருக்கும், கிருஷ்ணராஜசாகருக்கும், கபினிக்கும், மேட்டூருக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பொழிவை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பா அது மேட்டூருக்கு நீர்வரத்தை கூடுதலாக்கும். எவ்வளவு கூடுதலாக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 கனடி தண்ணி வந்துட்டு இருக்கு மேட்டூருக்கு. இந்த 1000 கனடி என்பது படிப்படியா 1100 1200 அப்படின்னு போய்
2000 கனஅடியாக 2 நாட்களில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 15, 16 தேதியில் ஒரு 2000 கனஅடி ஆகவும், இன்னும் மேட்டூருக்கு வரல. நான் சொல்றது பிலிகுண்டில் வந்துட்டு இருக்கு, ஒகேனக்கல் வந்துட்டு இருக்கு. இது அப்படியே இன்னும் 2 நாள்ல 2000 கனஅடி ஆகவும், இன்னும் 2-3 நாள் கழித்து ஒரு 5000 கனஅடி ஆகவும், ஏதாவது ஓரிரு நாள் 10,000 கனஅடி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 11,500 கனஅடி ஒரு 24 மணி நேரம் வந்தா 1 டிஎம்சி. 11,500 கனஅடி 24 மணி நேரம் வந்தா 1 டிஎம்சி. ஆக 10 நாளில் திறக்கப்படக்கூடிய குடிநீருக்காக திறக்கப்படக்கூடிய தண்ணீர் ஒரு நாளில் கிடைக்க வாய்ப்பு. புரியுதுங்களா? அப்போ 5000 கனஅடி 6000 கனஅடி வந்தா 24 மணி நேரம் வந்தா 1/2 டிஎம்சி. ஆக 15 நாளில் கிடைக்கக்கூடிய திறந்து விடக்கூடிய தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிடைக்கும். ஆக வரக்கூடிய மழைப்பொழிவு 2 to 3 டிஎம்சி வரைக்கும் கிடைக்கலாம். ஆக நீர்வரத்து கூடும். 1000 இருக்கிறது 2000ஆகவும் 3000ஆகவும் 5000ஆகவும் போய் 10,000 போலாமே தவிர ஏதோ 25,000 50,000 1 லட்சம் கனடிலாம் வராது. புரிஞ்சுக்கிங்க. திடீரென்று உங்களுக்கு ஒரு தகவல் வரும், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை, அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு, தகவல் வரும், செய்தி வரும், செய்தித்தாள்கள்லையும் வரும், தொலைக்காட்சிகள்லையும் வரும். எவ்வளவு அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆக 10 நாட்களுக்கு குடிநீருக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கும். அதிகமாக போனால் 20,000 போகலாம். ஒரு 20 நாளுக்கு தேவையான குடிநீருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கும். அவ்வளோதானே தவிர அணைகளை உடனடியாக நிரப்பி விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆக அணையோட கொள்ளளவு எவ்வளவு? 93 டிஎம்சி. அணையில் இப்போ எவ்வளவு இருக்கு? 18 டிஎம்சி. வரக்கூடிய நாட்களுக்கு ஜூன் 12 வரைக்கும் திறக்க போனால் 15 டிஎம்சி ஆகிடும். மழை எவ்வளவு தரும்? இன்னொரு 3 டிஎம்சி 4 டிஎம்சி தந்தாலும் 20 டிஎம்சிக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மழை நிறைய இருக்கு, ஆனாலும் வரக்கூடிய நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அது ஏதாவது எசக்க முசக்கா போய் இப்போ அந்த கோவா மகாராஷ்டிராட்ட கரை கடக்க போறது கொஞ்சம் காவிரி நீர்பிடிப்பு கரை கடந்தா நிரப்போம். பெரிய இல்லை, 15-16 டிஎம்சி கபினி கொள்ளளவு அவ்வளவுதான். 16 டிஎம்சி என்பது எவ்வளவு? 16 நாளைக்கு 11,000 கனஅடி கொடுத்தாலே நிரம்பிடும். 16 நாளைக்கு 11,500 கனஅடி கொடுத்தாலே நிரம்பிடும். ஆக 10 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு 25,000 கனஅடி கொடுத்தாலே நிரம்பிடும். ஆக அந்த மாதிரி செட் ஆகுமாங்கிறது ஆய்வில் இருக்கு. எது எப்படியோ எல்லா அணைகளுக்கும் நீர்வரத்தை கூட்ட போகிறது. மேட்டூரை விட பரம்பிக்குளம் ஆழியாருக்கு நீர்வரத்தை கூட்டும். நீலகிரி மலைப்பகுதிகளில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும். மலையில் உள்ள அணை நிரம்பினா தானே பில்லூருக்கு தண்ணி வரும். வர்ற வழியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அது பவானி சாகருக்கு வரும். இப்போ பில்லூர் அணைக்கும் பவானி சாகருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மலைப்பகுதிகளிலையும் வனப்பகுதிகளிலையும் வர்றது பவானி சாகருக்கு வரும். கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டும். ஆனால் அணை நிரப்புமா? ரொம்ப கம்மியாக இருக்கு. மாயாறு பகுதி பெய்தா எந்த அணையிலையும் தடுக்கப்படாமல் நேரடியாக பவானி சாகருக்கு வரும். நீலகிரி மாவட்டத்தில் அணைகளுக்கு நிரப்பிய பிறகுதான் வரும். ஏன்னா மின் உற்பத்தி செய்யப்பட்டதும் திறக்கப்படப்படும். அணைகளில் நீர்மட்டம் குறைவாக இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோலையாறு கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டும். சோலையாறு நல்ல நீர்வரத்தை பெறும். சோலையாறு ஒரு பெரிய அணை இல்லை, ஈஸியாக நிரம்பிடும். ஆனால் அது கீழே பரம்பிக்குளம் நிரப்புறது லேட் ஆகும். அமராவதி நீர்பிடிப்பதில் நல்ல மழை இருக்கு, கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டும். அதே போல திருமூர்த்திக்கு திடீரென்று திருமூர்த்தி மலையில ஒரு மழைக்கு வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமூர்த்தி மலையில ஒரு வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரண திருமூர்த்தி மலையில ஒரு மழை டக்குன்னு பெஞ்சாலும் திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும். அந்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா தேனி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. மதுரை மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. சதுரகிரி மலைப்பகுதியில் போக வேண்டாம், கோடை மழை இருக்குது. சதுரகிரி மலைப்பகுதிகளில் திடீர் மழைப்பொழிவு இருக்கு. அதே போல கன்னியாகுமரியில் கனமழை காத்திருக்குதுங்க. கன்னியாகுமரியில் வரக்கூடிய இந்த ரிமால் புயல் உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவமழை போல காற்று தென்மேற்கு காற்றை ஈர்த்து மேலடுக்கு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த ரிமால் புயல் உருவாகும் நேரத்தில் தீவிரமடைஞ்சு கொல்கட்டா போகிற நேரம்ல அந்தமான் பகுதியில் உருவாகும் பொழுது இங்கே மேலடுக்கு சுழற்சி வந்து செட் ஆகும் பொழுது இங்கே வந்து அமையும் பொழுது அந்த 18 to 23 வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். அணைகளை நிரப்புமா என்பதில்லை.
ஆனால் நீர்வரத்து கூட்டம் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்து கூடும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும், குடிநீர் தேவைக்கு பூர்த்தியாகும். ஆகவே இறங்கு முகத்தில் செல்லக்கூடியது. குடிநீர் தேவையை கொடுத்தாலே அது இறங்கு முகத்தில் இல்லாமல் சமநிலையிலேயோ அல்லது சற்று ஏறுமுகத்துக்கோ செல்லும் என்பதே மகிழ்ச்சியான ஒரு தகவல். ஏற்கனவே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வானிலை கொடுத்திருக்கோம். தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 2ஆம் தேதி தொடங்குறதுக்கு முன்னாடியே கோடை மழை கனமழை பொழிவு இருக்கிறது. ஆக அந்த கோடை மழை கனமழை பொழிவு என்னாகும், நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுத்தாலும் அணைகளை நிரப்பாவிட்டாலும் ஓரளவிற்கு வறட்சியை போக்கும், அனலை போக்கும், எல்லாமே குளிர்விக்க போகிறது என்றதான் சொல்லிக் கொண்டிருக்கோம். இது நடந்தாலே விவசாயம் செழிக்கும். அடுத்தபடியா தென்மேற்கு பருவமழை 2 நிகழ்வுகளே ஆனது. 2 புயல், ஜூன்ல ஒரு புயல், ஜூலைல ஒரு புயல். 2மே கர்நாடகாவுக்கு அப்பால் தான் கரை கிடக்கும் போல இருக்கு. கேரளா கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்தால் நல்ல மழை பொழிவு தரும். இருந்தாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கிறது. ஆனால் நிரப்பு மழையெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்கிறது என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து ஆய்வறிக்கை கூட இணைந்திருங்கள். துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து தினசரி அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.